ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் வந்து ப்ரான் பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்காக பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரான் வந்து 1/4 கிலோ க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தயிர், கெட்டி தயிர், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். லெமன் வந்து லாஸ்ட்டில் புளிப்பு பார்த்துட்டு சேர்க்கறதுக்காக. இப்போ வந்து அந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பிரியாணி இலை, ஜாவித்ரி, கல்பாசி, அன்னாசி, லவங்கம், 3 கிராம்பு, அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய் 2 பீஸ் சின்னது. அது கூட வந்து நான் 4 முந்திரி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா. ஸோ இப்போ இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டு எப்படி செய்யலான்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இதெல்லாம் வறுக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் அது கொஞ்சம் ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். மினிட்ஸு சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வாசனை வருது. இதை ஆற வச்சு நம்ம இதை ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது குக்கர் வச்சாச்சு. குக்கர் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் எந்த ஸ்பைசஸும் இப்போது எண்ணெயில் சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அதிலே எல்லாம் சேர்த்தாச்சு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே. அதனால நான் வந்து இதில் எதுவுமே சேர்த்துக்கல. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, ப்ரான் சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு 2-3 மினிட்ஸ் அது கொஞ்சம் நல்லா இதாகட்டும், சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவை பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், அரிசிலாம் போட்டுட்டு. இப்போது பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு திரும்பி கிண்டி விடுங்க. 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மசாலா கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் எனக்கு காரம் ஓகேவாக இருக்குது. நான் காரம் சேர்க்கல. இன்கேஸ் உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தனி மிளகாய் தூள் கூட 1 ஸ்பூனோ இல்லைன்னா 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். நான் வந்து இந்த கிளாஸால் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸால் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 30 நிமிஷம் ஏற்கனவே அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொதிச்ச உடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி போட்டால் தான் அது சாதம் வெந்து வரப்போ நீட்டாக வரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நான் சேர்த்துட்டேன் இதில். இப்போ வந்து இது நல்லா இந்த தண்ணி சுண்டி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு வைக்கலாம். ஒரு விசில் விட்டு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்லே இருந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த 1/2 லெமன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வைங்க.
சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தம்லேயே இருக்கட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் அந்த தம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாப்பாடு நல்லா அழகாக உதிரியாக நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் வீட்டில் இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணி. ஜோவின், ப்ரான் பிரியாணி எப்படி இருக்கு? லைக் பண்ணுமா? நல்லா இருக்கு தானே? ஓகேங்க, அவனே சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.